வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராவலுக்கு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் எப்படி பேக் பண்ணியிருக்கோமோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இது என்னோடய மெடிக்கல் கிட். இது ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது நோவே எதனா பெயினுக்கு உள்ளதுக்கு, இது வூண்ட் ஹீலிங், சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் காயம் ஏதாவது பட்டுருச்சுன்னா நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தேட முடியாது. ஸோ எமர்ஜென்சிக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்பைனுலினா கேப்சூல், எனர்ஜிக்கு போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் பஃப், இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் எமர்ஜென்சிக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. இது பேண்டேட், டூத்பிக், பட்ஸ், காட்டன், இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்பட்டதுன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நெயில் கட்டர், இது ஹேண்ட் சானிடைசர். நமக்கு இப்போ இந்த கோவிட் டைமில் கொஞ்சம் தேவைப்படும் ஹேண்ட் சானிடைசர்லாம். எப்போதுமே டக்குன்னு எமர்ஜென்சிக்கு பசங்க சாப்பாடெலாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் என்னட்ட இருக்குது. இது டாய்லெட்டரி கிட். இதுக்குள்ளே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப், ஃபேஸ் வாஷ், இது பாடி லோஷன், பாடி க்ரீம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்காக வின்டர் சீசனுங்கிறதுனால பாடி லோஷன் அதெல்லாம் வச்சுருக்கேன். சப்போஸ் சம்மராக இருந்தால் நம்ம சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போகலாம். ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் வாஷ், ஷாம்பூ இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபெவிக்விக் இருக்குது. சப்போஸ் ஏதாவது டக்குன்னு பேக் ஏதாவது பிஞ்சிருச்சுன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஃபெவிக்விக். அப்புறம் இது பின்னும் த்ரெட்டும். இது நம்ம டக்குன்னு ஏதாவது பிஞ்சிருச்சுன்னா இதுவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஏதாவது எமர்ஜென்சிக்கு. அப்புறம் சின்ன சின்ன தோடு, ஹேர் பின்ஸ், சேஃப்டி பின் இதெல்லாம் இருக்குது இந்த பாக்ஸ்க்குள்ளே. கிளிப்பு, ஹேர் பேண்ட், இந்த ஹேருக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இது கேரி பேக். இது நம்ம எமர்ஜென்சிக்கு வாமிட்டிங் சென்ஸ் இல்லை ஏதாவது பழைய துவைக்கிற துணி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு எப்போதும் பேக் இருந்தால் நல்லது. அப்புறம் இதுக்குள்ளே காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஃபேஸ் க்ரீம், பவுடர், கிளிப், கோம்ப் அதெல்லாம் இந்த பேக்குள்ளே இருக்குது. லிப் பாம். ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன் இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ லிப் பாம் உதடு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஹேர் கிளிப், ஆயில், கோம்ப், அப்புறம் லிப்ஸ்டிக், ஐலைனர், அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது, யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப தேவையான இதுன்னு சொல்லலாம். சார்ஜர் ஒயர். அப்புறம் இந்த அடாப்டர் 2 ப்ளக் இருக்குது அடாப்டர். ஸோ 2 ஃபோனுக்கும் அட் அ டைமில் ஒரே ப்ளக்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலிங் போகிறவங்களுக்கு. சப்போஸ் 2 பேர் போகிறீங்க, ஒரு ரூமில் ஒரு ப்ளக் தான் இருக்குன்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைபேட், அப்புறம் மைக், இது 3 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நம்ம போகிறப்ப டக்குன்னு பேசுகிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ராவலிங் பண்ணுறப்ப. பவர் பேங்க் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். ஸோ பவர் பேங்க், 2 ஒயர், அப்புறம் ஒரு ப்ளக், அப்புறம் ட்ரைபேட் வச்சுருக்கேன். இது ட்ரைபேட் ப்ளஸ் செல்ஃபி ஸ்டிக் ரெண்டுமே இருக்குது. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினது. இதெல்லாம் நான் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ஹேண்ட் பேக்லேயே கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்னோடதும் தங்கச்சோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. 3 days ஸ்டே பண்ணுற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுக்குள்ளே பேண்ட் இதெல்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே ஸ்வெட்டர், மங்கி கேப் அதெல்லாம் இருக்குது. வின்டர் சீசனில் போகிறதுனால இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் மாஸ்க், கோவிட் டைம் மாஸ்க் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏர் க்ளோசர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் இன்னர்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இது அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ், ஸ்வெட்டர்ஸ், கூடி இதெல்லாம் இருக்குது. இந்த மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ராவல்
பேக்கில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு. எங்கள் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. மறுநாள் மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியில் ட்ராவல் போனால் புளியோதரை கட்டிட்டு போகிறதுனா பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட். போகிற வழியில் வந்து எங்கேயாவது மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்றதுனா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் கட்டிட்டு போயாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.